ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 8 நாளைய தினம் அற்புதமான ஒரு மேஜிக் டே. 888 அப்படின்னு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய நாள். இந்த நாளில் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பிரியாணி இலையில எழுதி வீட்டில் இந்த இடத்துல ஒளிச்சு வைங்க. உங்களோட பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பெரும்பாலான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பண பிரச்சனை தான். பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வந்துட்டாலே அவங்க உடலளவும் மனதளவும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படாதா, அதிசயம் நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான முயற்சி, உழைப்பு எல்லாம் போட்டும் அதுக்கான ஒரு சரியான பலன் கிடைக்காம இருக்கும். இறை நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக வேணும். யார் ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கோ அவங்க உழைத்தாலும் சரி உழைக்காட்டியும் சரி ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு பணம் நல்ல முறையில் சேரும். அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை நீங்கள் உங்களுக்காக உருவாக்கிக்கிறதுக்காக சில நாட்கள் வரும். அப்படிப்பட்ட நாட்கள் தான் மேஜிக் டே, அதிசய நாட்கள்னு சொல்லுவாங்க. அந்த அதிசய நாட்களை அதிசய எண்கள் மூலயமா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு 888, 786, 555 இது மாதிரி எண்கள்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரொம்ப லக்கி நம்பர், பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போதோ இல்லை இந்த எண்கள் உங்கள் வாழ்க்கையில் எதர்ச்சியாக வரும்போதோ அதுக்கான பலன் அப்படிங்கிறது அபரிமிதமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட 888 888 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் நாளைய தினம் ஆகஸ்ட் 8 வருது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 8 ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் 2024. இந்த 2024 இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் கூட்டுங்களேன். 2 + 2 4, 4 + 4 8, பூஜ்ஜியத்தை மட்டும் விட்டுறணும். ஆக மொத்தத்தில் 888. இதுதான் இந்த ஆகஸ்ட் 8 வரக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக் டே. முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த 888 அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர். இது மாதிரி ஏஞ்சல் நம்பரை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் போதோ இல்லை அது எதாச்சியாக வரும்போதோ நமக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். இப்படிப்பட்ட நாளில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யறது மூலயமா அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்டே தக்க வச்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது பல வகையான தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். பிரியாணி இலையை சமையலுக்கு, வாசனைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு நம்மக்கிட்ட வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்காகவும், ஜனவசியம், பணவசியம் செய்யறதுக்காகவும் இந்த பிரியாணி இலையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்பேற்பட்ட பிரியாணி இலையை தான் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறீங்க. அதில் எழுதுறதுக்கு ஒரு பேனா, என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், கருப்பு கலர் தவிர. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எந்த நேரத்தில் எப்போ எழுதணும்? நாளைய தினம் நாக சதுர்த்தியும் வருது. நாக சதுர்த்தி அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாகங்களையும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம். நாகதோஷம் இருக்கிறவங்க கட்டாயம் நாளைய தினம் நாக சதுர்த்தியில் பூஜை பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட நல்ல நாளில் காலையில் 8 மணியோ இல்லை இரவு 8 மணியோ ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 8வது மாதம் 8 2024 கூட்டும்போது வரக்கூடிய எண் 8. இப்படிப்பட்ட நாளில் காலை 8 மணிக்கோ இல்லை இரவு 8 மணிக்கோ இந்த விஷயத்தை நீங்கள் பிரியாணி இலையில் எழுதணும். பூஜை அறையில் உட்காந்து பிரியாணி இலையை எடுத்து அந்த பிரியாணி இலையில் 888 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. எழுதி இதை உங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு சில இடங்களில் ஒளிச்சு வைக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட கல்லாப்பெட்டி, பீரோ, லாக்கர், நகை வைக்கக்கூடிய பெட்டி, எங்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது, செல்வம் பெருகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பிரியாணி இலையை 888 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க. இப்படி வைக்கிறதுல என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை நீங்கள் வச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் இதை எழுதி நீங்கள் வைக்கிறது மூலயமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வருது, ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுது. ரொம்ப நாட்களாக நடக்காத விஷயங்கள் நடக்குதுன்னா அது எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் சேரும். இது நான் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேனே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுற அளவுக்கு சில அதிசயங்கள் கூட ஏற்படலாம். இப்பேற்பட்ட ஒரு அதிசய நாள், மேஜிக் டே அப்படிங்கிறது திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அது வருடத்துக்கு ஏதாவது ஒரு நாள் தான் அப்படி அமையும். அப்படிப்பட்ட ஒரு நாள் ஆகஸ்ட் 8 அமைஞ்சிருக்கு. பிரியாணி இலையில இதை எழுதி உங்களுக்கான விஷயத்தை சாதகமாக்கிக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கோங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான எண்கள் கிடையாது.
நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் அதை நமக்கு தெரியாமல் நம்ம உதவி செய்யும். அப்படிப்பட்ட உதவியை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிரியாணி இலையில் இந்த நம்பரை எழுதி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.